இன்றைக்கி இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, ஆனாலும் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி இந்த இதுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது சரியில்லை. நம்மளை நம்பி இந்த மாதிரி சங்கங்கள்லாம் நடத்துகிறாங்க, நம்ம போகாமல் இருந்தோம்னா அது அப்படியே இப்போ ஒரு வாரம் இருக்கிறது இப்போ 2 வாரம் ஆகுது. இதை மாதிரி நம்ம போகாமல் இருந்தோம்னா அடுத்து இந்த சங்கமே நடக்காமல் போயிடும். அந்த ஒரு பயத்தினால தான் நான் இன்றைக்கி கிளம்பி வந்தேன். அதுக்கு ஐயாவை முதல்ல பாராட்டணும். ஏன்னா எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு அவங்க இப்படி செய்கிறதே இந்த நவராத்திரி பூஜை சிறப்பு விரதத்தை பற்றி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப உண்மையிலே எளிமையான ஒரு விரத வழிபாடு தான். நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எனக்கு கொலு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது அப்போல்லாம் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வயசில் அந்த எண்ணம்லாம் இல்லை. இந்த சின்ன பிள்ளைங்க பொம்மை வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இறை நம்பிக்கை எனக்கு அப்படி தான் ஆரம்பமாச்சு. அதாவது அது ஒரு விளையாட்டு மாதிரி தான். அதை வாங்கிறது, வைக்கிறது, அதை அலங்காரம் பண்ணி அதை பார்க்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதாவது கோயில்களுக்கு போனால் அவங்க வேறவங்க அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, அதை நம்ம ரசிப்போம். ஆனால் இது நம்ம குழந்தைய நம்ம எப்படி அலங்காரம் பண்ணி நம்மளே பார்த்து அதை மகிழ்கிற மாதிரி வீட்டில் அந்த நவராத்திரி வச்சுருக்கிற நாளில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதில் அவங்க சொன்ன மாதிரி 5 அறிவு 6 அறிவு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு தோணுனது என்னென்னா, இப்போ இயற்கை இறைவன்னே எடுத்துக்கிடுவோமே. இப்போ நம்ம ஒரு கைவினை பொருள் செய்கிறோம். எனக்கு இப்போ ஒரு பொருளை வச்சு நான் ஒரு கைவினை பொருள் செய்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருப்போம். அப்போ அதை செஞ்சு பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப அது பிடிச்சி போவோம். அவ்வளோ அழகாக நம்ம செஞ்சுருப்போம். அதை நம்மளாக பார்த்து ரசித்து மகிழ்கிறத விட மற்றவங்க பார்த்து இது நீ நல்லா பண்ணியிருக்கேப்பா, இது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இயற்கை முதல்ல ஓரறிவு, உயிரினம், ஈரறிவு, இப்படியே ஒவ்வொரு அதாவது நம்ம ஒன்று செய்யும்போது அடுத்து செய்யும்போது கொஞ்சம் அதில் மாறுதல் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு உணவே செஞ்சோன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சுவை ஊட்டுற மாதிரி ஏதாவது பண்ணலாம், இல்லை அதை இன்னும் எப்படி பண்ணலாம், இந்த க்ரியேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்க தான் ஒவ்வொரு உயிரினமாக படைச்சிட்டே வந்த இறைவன் 5 அறிவு வரைக்கும் படைச்சி எல்லாம் அதோட வேலைகளை செஞ்சிட்ருக்கு. இறைவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. என்னடா நம்ம செஞ்ச இதை நம்மளே பார்த்து ரசிச்சுட்ருக்கோம், நம்ம செஞ்ச இந்த பொருட்களை பார்த்து வியந்து போட்டுற மாதிரி ஒரு உயிரினம் படைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதனால தான் நம்மளை குரங்குலேருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்கிறாங்க. அந்த குரங்கு இனத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி நமக்கு ஒரு சிந்திக்கிற திறன் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம பார்க்கும்போது இயற்கையை ரசிக்கிறோம், இறைவனை வழிபடுறோம். அந்த சக்தி நமக்கு மட்டும்தான், 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம வியந்து போற்றும்போது, இயற்கையை வியந்து போற்றும்போது அந்த இறைவனுக்கு எல்லையில்லா ஆனந்தம் அடையும். ஏன்னா நம்ம செய்கிற சின்ன ஒரு பொருளையே நம்ம அடுத்தவங்க பார்த்து நம்மளை சொன்னால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. அப்போ இந்த அண்டத்தையே உருவாக்கின அந்த இறைவனுக்கு அவரை நம்ம அதை மகிழ்ந்து இயற்கையை போற்றணும்னா அதுக்கு எல்லையே கிடையாது அவரோட மகிழ்ச்சிக்கு. இதுக்கு உதாரணம் என்னென்னா, எனக்கு இப்போ இந்த மாதிரி பேசுகிறதுக்குரிய ஒரு சக்தி எனக்கு உண்மையில நான் அவ்வளோ நல்லா படித்து தமிழ் புலமை எதுவுமே எனக்கு கிடையாது. சுனாமி வந்தது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சுனாமி அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே சுனாமி வந்தவுடனே கவிதையாகட்டும் எல்லாம், கடலே உனக்கு என்ன அவ்வளோ அகோர பசியா, இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டே உன்கிட்ட இருந்து நாங்கள் மீனை எடுத்ததுனால எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தியா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்நேரம் கடலை பார்த்தா பாவமாக இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தை தெரியாதனமாக ஒரு தப்பு செஞ்சுட்டு நிற்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதோட பணியை தான் செஞ்சுட்டு இருந்தது. அன்னைக்கு வேணால் சுனாமின்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களே ஒரு லீவுன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஓவர் குசி ஆடுவாங்க. நமக்கு பார்க்க பயமாக இருக்கும், எங்கேயாவது விழுந்து இடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த அன்னைக்கு கடலும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக விளையாண்டுருச்சு. அது அளவுக்கு அதிகமாக விளையாண்டு சுனாமியாக இந்த பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அடுத்து நம்மளால் அந்த கடல்கிட்ட போகாமல் இருந்தோமா அப்போ எனக்கு அந்த கடலை பார்த்து ஐயோ இப்படி எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்நேரம் நான் நினச்சேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கடலை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, எல்லாரும் கடலை இப்படி குறை சொல்கிறாங்களே அப்படின்னு. எல்லாருக்கும் இழப்பு வந்தால் தான் தெரியும், நீ நல்லா இங்கே சௌகரியமாக இருந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் விவேகானந்தரோட புக்கில் நான் படிச்சிருக்கேன், இயற்கையை யார் வியந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இயற்கையே துணை நின்று அந்த இயற்கையை அப்பாற்பட்ட இயற்கையை உணர்த்த அந்த சக்தியை
உணர்த்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருடங்கள் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அப்படியே நான் அப்படியே யோசித்து பார்க்குறேன், இறைவன்னா யார்? எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்கவுங்க மதம் ஒவ்வொன்றும் சொல்லுது. இறைவன்னா ஒருத்தங்க பார்த்தா கிருஷ்ணரை கும்பிடுவாங்க, ஒருத்தங்க சிவனை கும்பிடுவாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் நம்ம இறைவன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்கு உருவ வழிபாடு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் இறைவன்னா யார்? நம்ம சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க, அவங்களுக்கு அதை கரெக்டாக நம்ம சொல்லணும்ல அப்படின்னு நானாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுலேயுமே விவேகானந்தர் சொல்லியிருப்பார். அதாவது எதையுமே இப்போ ஒரு கடவுள்னா யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நீ ஏற்றுக்காத, உன்னோட அறிவால் நீ உணர்ந்து எது உனக்கு அது புரியுதோ அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ இயல்பாக நான் யோசிச்சுட்டே இருக்கேன், கடவுள் இறைத்தன்மையோடு எதெல்லாம் பொருந்துது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு எனக்கு காற்று எனக்கு என்னோடய சிந்தனைக்கு வந்துச்சு. ஆமாம்ல, நம்ம அதாவது நம்ம பிறந்த உடனே இறைத்தன்மையாக நமக்கு சொல்கிறதும் அதுதான். இறைவனை நீங்கள் காண முடியாது, இறைவனை நீங்கள் உணரதான் முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ காற்று அந்த தன்மைக்கு பொருந்துது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்த்தோன்னா அது முதல்ல எடுக்கிறது மூச்சு காற்று தான். அதுக்கப்புறம் அது கடைசி நம்ம அந்த மண்ணை விட்டு போகும்போது அந்த மூச்சு காற்று, அந்த ஒரு துளி காற்று அது எப்படி வந்ததுன்னு தெரியலை, அந்த இயக்கம்தான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உயிருக்கு இல்லாமல் இப்போ அறிவியல் சாதனங்கள் என்ன வேணால் எடுத்து பாருங்களேன், அது காற்று இயக்க எல்லாமே இருக்கவே முடியாது. ஒரு நம்ம நிலத்திலேருந்து ஒரு தண்ணியை நம்ம எடுக்கணும்னா கூட அதுக்கு ஏர்லைன் போடுவோம். வண்டி ஓடனா அதுக்கு சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே காற்று அடிப்படையாக தேவை இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம நிறையா ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போம், நமக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க, உபகரணங்கள்லாம் பெரிய பெரிய இது இருக்கும். ஆனால் நமக்கு அந்த மருந்து ஏற்றுவாங்கல்ல, அதில் பார்த்திங்கன்னா நர்ஸ் ஒரு ஊசியை வச்சு ஒரு சின்ன ஓட்டை போடுவாங்க. ஏன்னா அந்த காற்று உள்ளே போனால் தான் அந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே இறக்க முடியும். அப்படி அறிவியல் சாதனங்கள் ஒன்றொன்று இயங்குறதுமே அந்த காற்றால் தான். இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு குழந்தை இப்போ பூமிக்கடியில் அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அதுக்கு முதல்ல ஆக்சிஜனை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வானத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறவங்களும் சரி, மண்ணுக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறவங்களும் சரி, நிலத்துக்கு அடியில் போகிறவங்களும் முதல்ல கையில் கொண்டு போகிறது இந்த காற்று, செயற்கை காற்று தான். இது அப்படி இந்த மாதிரி நிறைய நான் யோசித்து பார்க்கும்போது அப்போ நான் இந்த காற்று இது இல்லாத இடமே இல்லை, எல்லாத்தையும் எல்லை பிரிச்சிடுறாங்க. இப்போ தண்ணியை கூட இது எங்கள் எல்லைக்குட்பட்ட தண்ணி, நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம்னு தண்ணியை எல்லை பிரிச்சிடுறாங்க. வானத்துலேயுமே எங்கள் எல்லைக்கு மேலே உங்களோட விமானம் பறக்கக்கூடாதுன்னு எல்லை பிரிச்சிடுறாங்க. அதே மாதிரி மண்ணும் நம்ம இது எங்கள் பூமி, இது எங்கள் இடம் அப்படின்னு பிரிச்சிடலாம். ஆனால் எங்கேயுமே காற்றை பிரிக்கவே முடியாது. ஏன்னா இது எங்கள் எல்லைக்கு உட்பட்ட காற்று, நீங்கள் இங்கே போகக்கூடாது இது அப்படிங்கிறது எங்கேயும் இருக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம அந்த உண்மையான அந்த காற்றை இறை தத்துவத்தை உணர்ந்தோன்னா நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு பயம் கண்டிப்பாக வரும். இல்லைன்னா நம்ம செய்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற அந்த தைரியம் வரும். ஆனால் அதை நம்ம மனசுக்குள்ளே நம்ம உணர்ந்துட்டோன்னா நம்ம கடவுள் நமக்கு அதனால தான் கடவுள் நமக்குள்ளேயும் இருக்காரு, பிறர்க்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவவாக்கியர், சித்தர் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அந்த சீவனாக இருக்கக்கூடிய அந்த உயிர் உங்களுக்குள்ளேயே அந்த இறைவன் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதுக்காக இறைவனை நாடி அங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி. நமக்கான புற வழிபாடு கண்டிப்பாக தேவை தான், ஆனால் அது அடிப்படைக்கு தேவை. இப்போ நான் ஒரு ப்ரீகேஜி படிக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு நடவண்டி குழந்தை நடவண்டி வச்சு நடக்க பழகும். அந்த குழந்தை அது நல்லா அதுக்குவா தைரியம் வரணும். நம்ம நடவண்டி இல்லாமல் நம்ம நடந்துடலாங்கிற தைரியம் வந்தால் தான் அது அந்த நடவண்டியவே விடும். அது வரைக்கும் நம்ம நடவண்டி இல்லைன்னா அது அந்த இடத்துல உட்காந்துக்கிடும், எந்திரிக்காது. ஆனால் அதுக்கே தைரியம் வந்துச்சுன்னா அந்த நடவண்டி விட்டுட்டு தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எப்போ நமக்கு இறை மேலே நம்பிக்கை, முழு நம்பிக்கை, இறைவன் என் கூட இருக்கான், எனக்கு எல்லாம் தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்ததுன்னா நம்ம அந்த புற வழிபாடுகள் மேலே ரொம்ப மனம் செல்லாமல் நம்ம அந்த நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நேற்று எதாச்சும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் பயங்கர கூட்டம். என்னென்னா புரட்டாசி சனிக்கிழமை, அப்போ இன்றைக்கி அமாவாசை அப்படின்னா எல்லோரும் அந்த கும்பிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம சைவ சமயமே சொல்லுது சரியை, கிரியை, ஞானம், யோகம் அப்படின்னு சொல்லி. அதாவது சரியைங்கிறது நம்மளோட அடிப்படையான பக்தி நிலை.
நான் நம்ம ஒரு ப்ரீகேஜிக்கு போனால் தான் நம்ம அடுத்து +2 போக முடியும், காலேஜுக்கு போக முடியும். அதே மாதிரி நம்ம சரியை நிலைக்கு வரணும். நம்ம கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அந்த பிள்ளை கூட நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போகணும். எந்த பிள்ளையை கூட்டி கேட்டாலும் நான் பெரிய பிள்ளையாகி அந்த கிளாஸ்க்கு போவேன்டான்னு சொல்லுமே தவிர இருக்கிற இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லாது. ஆனால் நம்ம மட்டும் இன்னும் அந்த உயர்நிலையான ஞான நிலையை நோக்கி நம்ம பயணிக்காமல் நம்ம இன்னும் பக்தி மார்க்கத்திலே இருக்கோம். அது ஒன்று தான் நம்மக்கிட்ட உள்ள ஒரு மாற்றப்பட வேண்டியது. இப்போ நான் இப்படி கொலு வைக்கும் போதெல்லாம் என்ன நினைப்பேன், அதாவது நம்ம ஒன்று செய்கிறோன்னா அதுக்கு வந்து நமக்கு தகுதி இருக்கணும். இப்போ எந்த ஒரு வேலைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தகுதி வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய சேர்க்கணுன்னா இந்த குழந்தைக்கு இத்தனை வயசு ஆகியிருக்கணும், ஒரு வேலைக்கு போகிறோமா உங்கள்கிட்ட இந்த மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இறைவனை வணங்குறோம், இறைவன்கிட்ட அடையணும்னா நமக்கான ஒரு தகுதி இருக்கணும். அது இருந்தால் தான் இறைவன்கிட்ட அடைய முடியும். அந்த தகுதி என்னன்னா நம்ம வந்து நம்மளோட தூய எண்ணங்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது. இறைவன் வந்து எளிமையாக நம்மக்கிட்ட இருக்கிற அன்பு மட்டும் போதும். ஏன்னா அவர் வேறு எதையுமே கேட்கல. ஆனால் பார்த்தோன்னா கோயில்களில் பட்டு நிறைய பொண்ணும் பொருளும் கொண்டு போய் கொடுத்து கூட்டம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. அது வந்து ஆரம்ப நிலை வழிபாடுக்கு தேவை. ஆனால் நம்ம அதுலேருந்து விழிப்புற்று நம்ம அடுத்த நிலைக்கு அடுத்த கிரியை அப்படின்னு சொன்னால் அந்த கிரியை நிலை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இறைவனை நினைக்கிறது. அதாவது இப்போ ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல் நம்ம கூட்டிகிட்டு போவோம், நம்ம சின்ன பிள்ளையாக இருப்போம், நம்ம போனால் சாமி கும்பிட தெரியாது, நம்ம வாட்டிக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், அவங்க சூடம் கொடுத்தாங்கன்னா தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவோம். நம்ம அவ்வளோதான், நமக்கு ஆரம்பத்தில் அப்படி இருப்போம். அடுத்து இந்த கிரியை அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு வயசு வந்தப்போ இப்போ நம்மளுக்கே திருமணம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சூழல் நம்ம வீட்டுக்காரர் வர கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து கோவிலுக்கு கூட போயிருக்க மாட்டோம். இருந்த இடத்துல இருந்து அந்த இறைவனை உடனே சாமி எப்படியாவது என்னை இந்த டிக்கெட்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த இறைவனுக்கு வணங்க ஆரம்பிப்போம். இதுதான் இந்த சரியை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரியை நிலையில் வந்தப்போ நம்ம வந்து அதில் வந்து ரெண்டு விஷயம் கவனிச்சா போதும். அது என்னன்னா அதை தான் இயமம் நியமம் அப்படிங்கிறாங்க சித்தர்கள். அதாவது நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் கவனிக்கணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் கவனிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எதுன்னு. நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுருந்து அந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கான குரு தானாக தேடி வருவார். நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், என்னோட மானசீக குரு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவராக எனக்கு இந்த மாதிரியான ஞான சிந்தனைகளெல்லாம் ஊட்டினார். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற குரு தேடி வருவார். அதாவது அவங்க கண் பார்வையில் உங்களோட தூய எண்ணம் பட்ட உடனே உங்களுக்கான குரு தேடி வந்து அந்த இறைவனை நோக்கி உங்களை உயர்த்துவார். இப்போ ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா காந்தம் இருக்கும், இரும்பு இருக்கும். அந்த இரும்பை அப்படியே நகர்த்திக்கிட்டே போகிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படும். ஒரு எல்லை வரைக்கும் அந்த சக்தி நம்ம அப்படியே தள்ளிட்டே போவோம். போன உடனே அந்த காந்தமானது அப்படியே இரும்பை ஈர்த்துக்கிடும். அதே மாதிரி குரு நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை நோக்கி அப்படியே நம்மளை செலுத்திட்டே இருப்பார். நம்ம மனம் பக்குவப்பட்டு ஒரு தெய்வ நிலை, அதாவது யார் மேலேயும் கோபம் வராது, அந்த இதே ஒரு அமைதியான ஒரு மனநிலை இருக்கும். அப்படி வந்த மனசு உள்ளே அவங்களை தெய்வம் அப்படியே ஆட்கொண்டுக்கிடும். அதுதான் பேரின்பம் அப்படிம்பாங்க. நம்ம தமிழ் மறைகள் சொல்கிறதே அறம் பொருள் இன்பம் வீடு பெரு அடைதல். அதாவது நம்ம மனிதனாக பிறந்த இலக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொரு இலக்கு இருக்கும். ஒரு பிள்ளையை கேட்டோன்னா நான் டாக்டர் படிக்கணுங்கோ, ஒரு பிள்ளை நான் இன்ஜினியர் படிக்கணுங்கோ, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை வச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்ம மனிதர்களோட இலக்கு அப்படின்னாலே நம்ம பிறந்துட்டோம், கண்டிப்பாக ஒரு நாள் இறைவனோட திருவடி அடைஞ்சு தான் ஆகணும். அதுக்குள்ளே அந்த இறைவனை பற்றி நாம் உணர்ந்துக்கணும். அதே மாதிரி இறைவன் இப்போ பார்த்தீங்கன்னா மனித பிறவி எதற்கு அப்படின்னு கேட்டோன்னா கர்ம வினையை கழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் அவதாரம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ பார்த்தோன்னா நிறைய நீங்கள் முற்பிறவியில் செஞ்ச பாவத்தினால தான் உங்களுக்கு இத்தகைய துன்பம் வருது, இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம்லாம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் அதெல்லாம் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். உண்மையிலே அதாவது இந்த இதை பற்றின எனக்கு நான் 6 படிக்கும்போதே என்னோடய மனசுக்குள்ளே ஒரு கேள்வி என்னென்னா, விதினா என்ன? அப்போவே விதினா என்ன? இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் போகாமல் இருந்தேன்னா இப்போ நான் விதியை மதியால் வென்றலாம்ல. அதாவது அந்த சின்ன வயசில் நமக்கு
இன்றைக்கி ஸ்கூல் தானே, நான் போகணும், கிளம்பிகிட்டு இருக்கோம், நம்ம இன்றைக்கி போகாமல் லீவ் போட்டோன்னா நம்ம விதியால் வென்றலாம்ல, அப்படி அது மாதிரி தோணிகிட்டே இருந்தது. அப்போ அர்த்தமில்லை இந்து மதம் கண்ணதாசன் அவங்களோட கேட்கும்போது, விதியை நீ மதியால் வெல்லலாம், அந்த விதியை வெல்லலாம் என்று உனக்கு விதி இருந்தால் அப்படின்னு சொல்லவும் அந்த வயசுலேயே புரிஞ்சுது. அப்போ எதுவுமே வெல்ல முடியாது போல் அப்படின்னு. அப்போ இப்போ கொஞ்சம் நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் சேர விதினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தேடுதல் இருக்கும் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு அப்படி பார்க்கும்போது விதினா என்ன, கர்ம விதினா என்ன, அதாவது நம்ம செய்கிற செயல், நம்ம எதுவுமே நம்ம ஒரு செயலுக்கான ஒரு எதிர் விளைவுகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கான விளைவுகள் தான் விதியாகவும் கர்ம விதியாகவும் நம்ம அடையுது. இப்போ விதி அப்படிங்கிறது, இப்போ நம்ம எந்த தவறுமே செஞ்சுருக்க மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதே இல்லை, ஆனால் எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இது உன்னோட விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா அதாவது நம்ம செய்கிற செயலோட விளைவுகள் 7 பிறவிக்கு வரும். அதாவது 7 பிறவிங்கிறது அடுத்த நம்மளோட 7 பிறவி கிடையாது, நமக்கு அடுத்து வர்ற பிறவிகள் 7 பிறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்கள், நம்ம பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன், அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நல்லது செஞ்சோன்னா நாளைக்கு அதை அனுபவிக்க போகிறது நம்ம பிள்ளைங்களும் பேரன் பேத்திகளும் தான். இப்போ நான் ஒன்று செஞ்சேன் அப்படின்னா அப்போ விதின்னு சொல்கிறாங்கல்ல, அது நம்ம செய்கிறதுனால விளையிறது கிடையாது, நமக்கு முன்னோர்கள் அதனால வர்றது விதி. நம்மளே செய்கிறது கர்ம விதி. அதாவது நம்ம செய்கிறதுனால அதுக்குரிய விளைவு நம்மளே வர்றது கர்ம விதி. இதுக்கு ராமாயணத்தில் ஒரு கதை வரும். என்னன்னா, கைகை ராமபிரானுக்கு நாளைக்கு பட்டம் சுட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க தன்னோட மகன் தான் அரியணை ஏறணும்னு ஆசைப்பட்டு தசரதர்கிட்ட கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு 2 வரம் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த வரத்தின்படி என்னோட பரதன் தான், என் மகன் தான் நாடு ஆளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இதுக்கு பதில் நான் எவ்வளவோ வேற வரம் தரேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு இந்த வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்த உடனே ராமபிரான் காட்டுக்கு போயிடுவார். ஆனால் பரதன் தன்னோட தாய் கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு அந்த அரண்மனையில் இருக்கிறதுக்கும் விருப்பம் இருக்காது, அந்த அரசாட்சி மேலேயும் அவங்களுக்கு ஆசை இருக்காது. அவர் உடனே அண்ணன் தேடி போய், அண்ணா எனக்கு இந்த அரசாட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி 14 வருஷம் நீ காட்டில் இருக்கியோ அதே மாதிரி நானும் காட்டில் அதே தவ வாழ்க்கை தான் வாழ்வேன், உன்னோட பாதுகைகளை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாதுகைகள் தான் 14 ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டுச்சு. இவங்க பரதன் காட்டுக்குள்ளே நந்தி கிராமங்கிற ஒரு இடத்துல ஒரு குடியில் அமைச்சு ராமபிரான் எப்படி எளிய வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனால் கைகை நினச்சது தன்னோட மகன் தான் ராஜாவாகி இந்த அயோத்தியவே ஆளுன்னு நினச்சாங்க. அவங்களோட அந்த எண்ணம் தவறானதுனால இவங்க பரதனுக்கு அதே நிலைமை தான் கொடுத்தது. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன வினை செய்கிறோமோ அதே வினை அதே வடிவில் நம்மளை சேருங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் நிறைய விஷயங்களில் கேட்டிருக்கேன். அப்போ அப்படி நம்ம கொலு வைக்கும்போது நம்ம மனசுக்கே தெரியும் நமக்கு அந்த தகுதி இருக்கா. கொலு வைக்கிறது பெருசு கிடையாது, சாமியை அலங்காரம் பண்ணி எல்லாம் வச்சுக்கலாம். அந்த வைக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே வரும், இதை செய்கிறியே உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு மனசு கேட்கும். அப்போ அந்த சமயத்தில் இந்த விரதம் அப்படிங்கும்போது நம்ம மனசில் உள்ள தூய்மையான எண்ணத்தை வச்சுக்கிட்டு மித்த இந்த கோபம் பொறாமை அதுலேயும் பிறர் மேலே கடுஞ்சொல் வீசுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது எப்படின்னா, ஒருத்தர் கரண்ட்டு தொட்டு சாக்கடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தொடமாட்டோம், ஏன்னா நம்ம மேலே பட்டுரும் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள போய் ஒரு கடுஞ்சொல்ல பேசுகிறதோ இல்லை அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி செயல் நம்ம கரண்ட்டு சாக்கடிச்சிட்டு இருக்கவங்களை தொடுற மாதிரியான அந்த விளைவை நமக்கே ஏற்படுத்தும். அதனால் நம்ம இறைவனை நம்மளோட தூய்மையான எண்ணம் இருந்ததுன்னா அதுதான் விரதம், வேறு எதுவுமே இல்லை. இறைவனுக்கு ஆகாத தீட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறதே இந்த தீய எண்ணங்கள் தான். அதையெல்லாம் விட்டு நல்ல எண்ணங்கள் மட்டும் இருந்ததுன்னா நம்ம இறைவன் நம்மளை தேடி ஓடி வருவான், அதுதான் உண்மை. அப்புறம் இந்த கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது தேவலோகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே நம்ம மனசில் தேவ குணங்கள் நிரம்பி இருக்கணும். இப்போ நம்ம மனசுன்னு எடுத்துட்டோன்னா 2 குணம் இருக்கும், ஒன்று செய்யுங்கோ, இன்னொன்று செய்யாதுங்கோ. ஏன்னா கவியரசர் கண்ணதாசனுமே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறாரு,
பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனிதல் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு சொல்லி எல்லாரோட இதுலேயும் மிருகம் பாதி தெய்வம் பாதி இருக்குது. ஆனால் அந்த நம்ம உடலில் பார்த்திங்கன்னா வெள்ளை அணுக்கள் நிறையா இருந்தால் தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதே இது சிவப்பணுக்கள் வலுவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்காது. அதே மாதிரி நம்ம உடம்புல நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த தெய்வீக அந்த இதாக வச்சு நம்ம மிருக குணத்தை வந்து ஒழிக்கணும், அதை வந்து அடிமைப்படுத்தணும். ஆனால் நம்ம மிருக குணத்தை மேலவங்க வச்சு நம்ம தெய்வ குணத்தை இது பண்ணாமல் நம்ம தெய்வீக குணத்தில் இருக்கணும். அதனால தான் அந்த படிகள்லையுமே அந்த 6 படி மனிதனுக்கு அடுத்து 7வது நம்மளோட எண்ணம் நம்ம வந்து தெய்வமும் ஆகணும், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நம்ம ஒவ்வொரு படிநிலையாக, ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே விலங்கு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா யாரையாவது கொட்டுவோம், நேரம் பார்த்தா நமக்குள்ளே தேல் இருக்கும். திடீர்னு யாராவது ஒன்று கேட்டாங்கன்னா அப்படியே ஒரு விலங்கு மாதிரி பாய்வோம். நம்மக்கிட்ட எல்லா குணமும் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க மனித குணத்துலேருந்து நம்ம தெய்வ குணத்துக்கு உயரணும் அப்படிங்கிறதான் இந்த கொலு படியோட தத்துவம். அதனால இந்த நவராத்திரி நாளில் இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.